ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஷியல் பிளானிங் ஏன் பண்ணோம், அதுக்கான 4வது ரீசனை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான காரணங்கள். ஸோ இன்றைக்கி பரவாயில்ல பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா ஸ்கேம். இந்த ஸ்கேம் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்கும். அதுவும் ஃபினான்ஷியல் இது செக்டாரில் பார்த்தீங்கன்னா நிறையவே நடக்குது. ஸோ இந்த ஸ்கேம்லலாம் நம்ம மாட்டாமல் இருக்கணும்னா ஒரு நல்ல அட்வைஸரை பார்த்து, நல்ல எக்ஸ்பர்ட் கிட்ட பார்த்து அவர்கிட்ட அட்வைஸ் கேட்டு, ஸோ அதன் பிரகாரம் நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி, சேவிங்ஸும் சரி ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். இந்த ஸ்கேம்லலாம் மாட்ட மாட்டோம். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஃப்ராட் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. ஸோ கடந்த 5 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஃப்ராடு மூலியமாக இந்தியா முழுவதும் 10,000 கோடிகள் சுருட்டப்பட்டு இருக்குன்றது தகவல்கள் வெளியாகிட்டு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஆன்லைனில் நிறைய ஃப்ராட்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் நாம் கொஞ்சம் டெம்ப்டேஷன் ஆகிட்டு அந்த ஆன்லைனில் போயிட்டு நம்ம என்ட்ரி பண்ணோன்னா நம்மளுடைய பணம் போயிடும். ஸோ இவங்க எல்லாமே ஆன்லைனில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஷேர் மார்க்கெட்டு, பிளாக் மார்க்கெட்டில் எல்லாமே நிறைய இடத்துல நிறைய ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதிலெல்லாம் நம்ம மாட்டிடக்கூடாது. ஸோ இதிலெல்லாம் மாட்டினோன்னா நீங்கள் வெளியில் வரத்துக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் இதை முறையாக யார் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் அட்வைஸ் கேட்டு அது மூலிமா நீங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்களுடைய கோல்ஸ் ஈஸியாக அச்சீவ்மெண்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது 4th காரணம். 5th அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.